வணக்கம் நேயர்களே. வாரத்தின் முதல் நாள் நமது சந்தைகள் ஒரு ஷார்ப்லி ஹையர். நாம் நேற்று கூறியது போல கவர்மெண்டினுடைய அனௌன்ஸ்மெண்ட்னால மேஜர் ரிஃபார்ம்ஸ் இன் ஜிஎஸ்டி, அந்த டாக்ஸ் ஸ்ட்ரக்சருடைய இம்பாக்ட், ஸோ ரெடியூசிங் பிரைஸ் ஆஃப் எசென்ஷியல் குட்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஃப்ரம் அக்டோபர், இது இன்வெஸ்டருடைய சென்டிமெண்ட் அப்லிட் பண்ணி லார்ஜ் மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு ஏறுதுன்னு சொல்லலாம். க்ளோசிங்ல நிப்டி 252.25 புள்ளிகள் அதிகரித்து 24,883 முடிவடைந்திருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு 1% ரைஸ் நிப்டியில பார்த்தோம்னா ரொம்ப லாங் 2 மாசத்துக்கு பிறகு வந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. மெயினா இன்னைக்கு சப்போர்ட்டட் பை ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அண்ட் பைனான்சியல் ஸ்டாக்ஸ், எஸ்பெஷலி மாருதி சுசுகி அண்ட் பஜாஜ் ஃபைனான்ஸ் ஒரு டாப் கான்ட்ரிபியூட்டர் டு தி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கவர்மெண்ட்டும் அந்த மாதிரி பார்த்தோம்னா simplified GST structure with rate of 5% and 18%. So earlier 12% and 28% இருக்கிறதுல. So அதனால சீனியர் கவர்மெண்ட் அபிஷியல் இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் கண்டிப்பாக கூடிய விரைவில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி செக்டார் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா இன்னைக்கு மிக்ஸ்டா இருந்தது. 11 செக்டார்ல 8 செக்டார் அப், பாசிட்டிவ் டெரிட்டரி. ஸோ அதில் மெயினாக பார்த்தோம்னா ஆட்டோ, ரியாலிட்டி அண்ட் மெட்டல் ஒரு பெட்டர் மூவ்ல போச்சு. ஐடி அண்ட் மீடியா ஒரு மார்ஜினலி லோவர்னு சொல்லலாம். ஸோ மெயினா இன்னைக்கு பஜாஜ் ஃபைனான்ஸ் ஒரு 5% ஏறினது. கேஇசி இன்டர்நேஷனல் ஒரு 1,400 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொன்ன உடனே ஒரு நல்ல ஏறினதுன்னு சொல்லலாம். மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை மாருதி சுசுகி, ஹீரோ மோட்டோகார்ப், பஜாஜ் ஃபைனான்ஸ், நெஸ்லே, பஜாஜ் ஆட்டோ, அல்ட்ராடெக், மகேந்திரா அண்ட் மகேந்திரா, பஜாஜ் ஃபின்சர்வ், இந்துஸ்தான் லீவர், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இவை எல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகள்ல ஐடிசி, எல்என்டி, எட்டர்னல், டெக் மஹேந்திரா, என்டிபிசி, இன்ஃபோசிஸ், விப்ரோ, பாரத் எலக்ட்ரானிக்ஸ், சன் பார்மா, டிசிஎஸ் இவை எல்லாம் இறங்கிய பங்குகள். ஸோ பிராடர் மார்க்கெட் ரிஃபைன்ட் வித் ஒரு பெட்டர் ஃபேமா இருந்ததுன்னு சொல்லலாம். மிட் கேப்பும் 1.08% ஏறி இருக்கு. ஸ்மால் கேப் 1.38% ஏறி இருக்கு. மார்க்கெட் பிரெத் as per the advances 1729, declines 837. அதை வைத்து பார்க்கும் பொழுது ஃபேவர்ட் ஃபார் த புல் அப்படின்னு எடுத்துக்கலாம். மேலும் 86 பங்குகள் நியூ 52 வீக் ஐயையும், 71 பங்குகள் 52 வீக் லோவையும் தொட்டுள்ளது. 125 பங்குகள் அப்பர் லாக், 83 பங்குகள் லோவர் லாக். மெயினா இந்த டாப் இண்டெக்ஸ் புல்லர்ல சொன்னது போல மாருதி சுசுகி, பஜாஜ் ஃபைனான்ஸ் அண்ட் மகேந்திரா அண்ட் மகேந்திரா அந்த பெட்டர் மூவ்னு சொல்லலாம். அது போல தங்கம் 14 ரூபாய் குறைந்து 99,824, வெள்ளி 34 ரூபாய் அதிகரித்து 1,13,977, குரூடாயில் 83 ரூபாய் குறைந்து 5,517 வினைவாய்ப் கொண்டிருக்கின்றன. இன்றைய தினம் மற்றும் சில சிறப்பு இன்புட்டை பார்க்கும் பொழுது எல்லா துறைகளிலுமே பிளாக் டீல் பெருசா நடக்கல. ஸோ மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை செலக்டிவ் ஸ்டாக் ஸ்பெசிபிக் ரொட்டேஷன்ஸ் இன்றைய தினம் பார்க்க முடிஞ்சது. மார்க்கெட் ஓபனிங் கேப் அப் 24,938, ஹை பார்த்தோம்னா 25,022. தென் இன்னைக்கு டே ஸ்லோ 12 மணிக்கு வந்தது 24,852. ஸோ மறுபடியும் அது ஒரு 3.25 திருப்பி அதை ரீவிசிட் பண்ணிட்டு 24,883 முடிவடைந்திருக்கிறது. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 புள்ளிகளுக்கு மேலே டிஃபரன்சஸ் இருந்ததுன்னு சொல்லலாம். பட் ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து பார்த்தோம்னா 24,631 to 25,002 கிட்டத்தட்ட ஒரு 400 புள்ளிகள் வரை இன்னைக்கு ஒரு வாலட்டிலிட்டி சந்தைகள்ல பார்க்க முடிஞ்சது. மேலும் நிப்டி ஃபியூச்சரும் எபோவ் ஆவரேஜ், பேங்க் நிப்டி ஃபியூச்சரும் எபோவ் ஆவரேஜ் நடந்திருக்கிறது. எப்போ இந்த 25,000 ஒரு மார்க் பண்ணிருக்கோ அதிலிருந்து மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும். இப்ப சப்போர்ட்டுங்கிறது 24,640 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக சந்தைகளுக்கு இருக்கக்கூடும். நாளை தினம் நமது சந்தைகள்ல வாங்கி விற்பதற்கு 70%, விற்று வாங்குவதற்கு 30% இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.